இன்னைக்கு 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்க்கலாம். இந்த 4ஆம் தேதி பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இவங்க மத்தவங்கள காட்டிலும் அதிகப்படியா சோஷியல் இன்வால்வ்மென்ட் இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. எந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லயுமே இவங்க கலந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல அவங்களோட டச் அதுல இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் விஷயமா இவங்களுக்கு வந்து நிறைய க்ரௌட் இருக்கும். இவங்கள சுத்தி இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட பேச்சு திறமை வந்து அந்த அளவுக்கு பீப்புளை இவங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். இவங்க இருக்கிற இடத்துல ஒரு க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இவங்களோட பேச்சு திறமை சொல்லிட்டேன். அந்த பேச்சு திறமையை வச்சு இவங்களோட பிஸ்னஸ்லேயுமோ இல்லை ஒர்க்லேயுமோ வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. எல்லாரும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான, அதே சமயம் ஒரு ப்ராக்டிக்கலி அது வந்து பாசிபிளான ஒரு சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷனோட வந்து நிற்பாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட திங்கிங் இருக்கும். நல்ல டெசிஷன் மேக்கராகவும் இருப்பாங்க. ப்ராப்ளத்துக்கு எக்ஸாக்டாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த 4ஆம் நம்பர் பீப்புள் தான். அதே மாதிரி இவங்க ஒர்க்கில் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் படிப்படியாக உயர்ந்து அவங்க என்ன ஸ்டேட்டஸ் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அடைஞ்சிடுவாங்க. இவங்க பிறக்கிறப்ப எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்குள்ளே அவங்க நினைச்ச அமௌண்ட்டை அட்டைன் பண்ணாமல் இவங்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான நம்பர் இது. ராகு அப்படின்னு சொல்லிட்டனாலே அது வந்து பிரம்மாண்டம் தான். எல்லாத்தையும் அது விரிக்கிறது தான் அதோட குணமே. இவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அதை வந்து ஓரளவுக்கு மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி செய்யவும் விருப்பப்படுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து இவங்க எந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான ஈடுபாடுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். எக்ஸப்ட் இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ராகு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் ஈடுபடணும். இல்லைனா கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும். அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மைண்டு செலுத்தும். ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணவங்கள, ஆனால் அதில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். சில சமயத்தில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பிரடிக்டபிள் பர்சனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே இருந்தாலும் எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சமயத்தில் என்ன முடிவு எடுப்பீங்க, எப்படி ஆக்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்லலாம்.